இப்போ நம்ம முதலமைச்சர் விஜய் அவர்கள் டெல்லி சிபிஐ அதிகாரிகளுக்கு எழுதியிருக்க ரொம்ப முக்கியமான ஒரு கடிதம். ஸோ இந்த கடிதத்தால் இப்போ திமுகவில் இருக்கிற சேகர் பாபு, அதே போல் காங்கிரஸில் இருக்கிற செல்வ பெருந்தகை, இவங்க 2 பேருமே அதிரடியாக சிபிஐ அதிகாரிகள் அவங்க கையால் கைது செய்யப்பட போகிறாங்க. ஸோ அப்படிப்பட்ட ஒரு முக்கியமான தகவலை தான் இப்போ முதலமைச்சர் விஜய் அவர்கள் சிபிஐ அதிகாரிகளுக்கு அனுப்பி வச்சிருக்காரு. இதனால் கூட்டணி கட்சிக்கு ஒளியே இருந்தாலுமே காங்கிரஸ் அவங்கள நிச்சயமாக இந்த விஷயத்தில் இருந்து தப்ப விட போகிறதில்ல அப்படின்னு முதல்வர் விஜய் இந்த முடிவை எடுத்திருக்காரு. கூடவே சேர்த்து சேகர் பாபு, நம்மளையெல்லாம் யாரும் நெருங்க முடியாது, தொட முடியாது அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்த சேகர் பாபு அவருமே இப்போ இந்த விஷயத்தில் கைது ஆக போகிறாரு, சிக்க போகிறாரு. ஸோ அப்படி சிபிஐ அதிகாரிகளுக்கு என்ன கடிதத்தில் எழுதியிருந்தார் முதல்வர் விஜய், இப்போ இதனால் இவங்க 2 பேருமே எந்த விஷயத்தில் சிக்க போகிறாங்க, உண்மையாகவே கைதும் ஆக போகிறாங்களா அப்படிங்கிற முழு விவரம் எல்லாமே பரபரப்பான தகவல் இப்போ வெளியாகியிருக்கு. ஸோ அதை பற்றி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணிடாமல் பாருங்கள். ஸோ இதுக்கு முன்னாடி திமுக அவங்க ஆட்சியில் இருந்தப்ப செல்வ பெருந்தகை முழுக்க முழுக்க திமுக கட்சியினர் மாதிரி தான் செயல்பட்டார். உருப்படியாக காங்கிரஸுக்காக எதுவுமே செல்வ பெருந்தகை அவர் செய்யலை அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லணும். இந்த சூழ்நிலையில் இதுக்கு முன்னாடி திமுக ஆட்சியில் ஆம்ஸ்டாங் அவருடைய அந்த கொலை வழக்கு, அதில் நேரடியாக சம்மந்தப்பட்டிருந்தவங்க, மறைமுகமாக சம்மந்தப்பட்டவங்க அப்படின்னு இந்த வழக்கை விசாரணை பண்ண காவல்துறை அதிகாரிகள் சேகர் பாபு, செல்வ பெருந்தகை 2 பேர் மேலேயுமே நேரடியான குற்றம் இருக்குது அப்படிங்கிற மாதிரி நிரூபிச்சிருந்தாங்க. ஆனால் ஆட்சியில் இருந்தது திமுக, அவங்க கையில் தான் காவல்துறை அதிகாரிகள் பொறுப்பும் இருக்கு. இதனால இந்த வழக்கு அடுத்த கட்டத்துக்கு நகர்ந்து போகாம வழக்கு விசாரணை ரொம்ப ரொம்ப தொய்வாக இருந்திருக்கு. இதனால ஆம்ஸ்டாங் அவருடைய சம்மந்தப்பட்டவங்க அவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா இந்த வழக்கை தமிழக அரசு காவல்துறை அவங்க எடுத்து இந்த வழக்கை விசாரணை பண்ணக்கூடாது, சிபிஐ அதிகாரிகள் விசாரணை பண்ணணும் அப்படின்னு சிபிஐக்கு உத்தரவிடணும் அப்படின்னு மனு கொடுத்துருந்தாக்காங்க. அதே போல் டெல்லி அவங்களுமே கூட அந்த கோர்ட் அவங்க ஏற்றுக்கிட்டு சிபிஐ அதிகாரிகள் அவங்களுக்குமே உத்தரவை பிறப்பிச்சிருந்தாங்க. ஆனால் உடனடியாக பார்த்தீங்கன்னா ஸ்டாலின் அவர் பொறுக்க முடியாமல் சிபிஐ உள்ளே வந்துட்டா சேகர் பாபு, செல்வ பெருந்தகை 2 பேருமே பிடிச்சிட்டு போயிடுவாங்க, அதனால் இது நடக்கக்கூடாது அப்படின்னு உடனே தமிழக அரசு அவங்களுடைய தரப்பில் இருந்து ஒரு மனு ஒன்று தாக்கல் செய்யப்படுது உச்சநீதிமன்றத்தில். அதில் இது வந்து மாநில உரிமை, மாநில அரசின் உரிமை, சிபிஐ உள்ளே வந்து மாநில அரசின் உரிமையை வந்து பறிக்கக்கூடாது, அதனால் இந்த வழக்கை நாங்கள் தான் விசாரிப்போம், நாங்களே விசாரித்து விரைவில் பாதிக்கப்பட்டவங்களுக்கு நீதி வாங்கி கொடுப்போம், சம்மந்தப்பட்டவங்களை தண்டிப்போம், அதனால் இந்த வழக்கு விசாரணைக்கு உள்ள சிபிஐ வரக்கூடாது அப்படின்னு ஒரு ஸ்டே ஒன்று வாங்கியிருந்தாங்க இதுக்கு முன்னாடி திமுக அவங்க ஆட்சியில் இருந்தப்ப. ஸோ அதுக்கப்புறமா கிட்டத்தட்ட இப்போ வரைக்கும் 2 வருஷம் ஆயிடுச்சு. இப்போ வரைக்கும் குற்றவாளியையும் கண்டுபிடிக்கல, இந்த வழக்கில் எந்த ஒரு முன்னேற்றமும் ஏற்படலை. இந்த சூழ்நிலையில் தான் இப்போ நம்ம முதலமைச்சர் விஜய் அவர்கள் இப்போ வந்து கிட்டத்தட்ட 2 மாதம் ஆயிடுச்சு. இப்போ தான் இந்த வழக்கின் தன்மையை நம்ம முதலமைச்சர் விஜய் அவர்கிட்ட சொல்லியிருக்காங்க சம்மந்தப்பட்டவங்க. உடனே பார்த்திங்கன்னா நம்ம முதலமைச்சர் விஜய் அவர்கள் இதுக்கு முன்னாடி திமுக அவங்க தமிழக அரசு சார்பில் அந்த போடப்பட்டிருந்த அந்த மனுவை இப்போ நம்ம முதலமைச்சர் விஜய் அவர்கள் எங்களுக்கு சிபிஐ விசாரணை வேண்டும், தமிழக அரசு அவங்க கொடுத்திருந்த, அதாவது இதுக்கு முன்னாடி திமுக கொடுத்திருந்த அந்த மனுவை தமிழக அரசு சார்பாக இப்போ நாங்கள் வாபஸ் எடுத்துக்கிறோம் அப்படின்னு நம்ம முதலமைச்சர் விஜய் அவர்கள் பார்த்தீங்கன்னா டெல்லி உச்சநீதிமன்றத்துக்கும் சிபிஐ அதிகாரிகளுக்கும் நேரடியாகவே ஒரு லெட்டர் ஒன்று அனுப்பிச்சிட்டாரு. அதே போல் அந்த வழக்கை நாங்கள் வாபஸ் பெற்றுக்கிறோம் அப்படின்னும் நேற்றைய பார்த்தீங்கன்னா இந்த வழக்கும் உச்சநீதிமன்றத்தில் நம்ம தமிழக அரசு இதுக்கு முன்னாடி ஸ்டாலின் அரசு அவங்க போடப்பட்டிருந்த அந்த வழக்கை இப்போ முதலமைச்சர் விஜய் அரசு அவங்க அந்த வழக்கை வாபஸ் வாங்கிக்கிட்டாங்க. அதாவது சிபிஐ அதிகாரிகளே விசாரிக்கட்டும், நாங்கள் விசாரணை பண்ணலை, சிபிஐ அதிகாரிகள் தாராளமாக வந்து விசாரிக்கலாம், எங்களுக்கு எந்த அப்ஜெக்ஷனும் இல்லை அப்படின்னு முதல்வர் அரசு பார்த்திங்கன்னா இப்போ சிபிஐ அதிகாரிகளுக்கு அவங்களுக்கு வழி விட்டுட்டாங்க. இந்த அரசு கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா 1 வருஷத்துக்கும் மேலாக சிபிஐ அதிகாரிகள் உள்ளே வந்து விசாரணை பண்ணக்கூடாது அப்படிங்கிற ஸ்டேவை வாங்கி வச்சுருந்தாரு இதுக்கு முன்னாடி ஸ்டாலின் அரசு. அதை இப்போ நம்ம தமிழக அரசு சார்பாக விஜய் அவர்கள் வந்த உடனே 2 லெட்டரை போட்டு இந்த வழக்கை நாங்கள் வாபஸ் வாங்கிக்கிறோம் அப்படிங்கிற முடிவை இப்போ நேரடியாகவே எடுத்துட்டாங்க. இந்த பதிலையுமே டெல்லி சிபிஐ அதிகாரிகளுக்கு சொல்லிட்டாங்க. இப்போ இதுக்காக காத்துக்கிட்டு இருந்த டெல்லி சிபிஐ அதிகாரிகள் உடனடியாக பார்த்தீங்கன்னா இப்போ அடுத்தபடியாக அவங்க உள்ளே இறங்க போகிறாங்க. உள்ளே இறங்கினதுமே சிபிஐ அதிகாரிகள் விசாரணை எப்படி இருக்கும் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். முக்கியமாக இதில் சிக்க போகிறது சேகர் பாபு, அதே போல் செல்வ பெருந்தகை 2 பேரும் நிச்சயமாக இந்த வழக்கில் ஏற்கனவே அவங்க சம்மந்தப்பட்டிருக்காங்க. நிறையா ஆதாரங்கள் அவங்களுக்கு எதிராக திரட்டப்பட்டிருக்கு. ஆனாலுமே மேற்கொண்டு இந்த வழக்கு விசாரணை நடக்க விடாமல்
தடை போட்டு வச்சுருந்தாங்க. இப்போ அந்த வழக்கை திரும்பவும் சிபிஐ அதிகாரிகள் எடுத்து விசாரணை பண்ண போகிறாங்க. இதனால் கூட்டணி கட்சிக்கு உள்ளே இருக்கிற காங்கிரஸின் முக்கியமான நபராக இருக்க செல்வ பெருந்தகை அவருமே சிக்கினாலும் பரவாயில்ல அப்படின்னு முதல்வர் விஜய் இந்த நடவடிக்கையை எடுத்திருக்காரு. இதனால் செல்வ பெருந்தகை, சேகர் பாபு 2 பேருமே நிச்சயமாக சிக்க போகிறாங்க. அதிகபட்சம் நிச்சயமாக இவங்க சிறைக்கு போகிறதுக்கான வாய்ப்பும் இருக்குது. ஆம்ஸ்ட்ராங் வழக்கில் நீதி கிடைக்காம இத்தனை நாட்களாக இழுபடியாக இருந்த இந்த ஆம்ஸ்ட்ராங் வழக்குக்கு நிச்சயமாக வெகு விரைவில் ஒரு நல்ல நியாயமான தீர்ப்பு கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம முதலமைச்சர் விஜய் அவருடைய இந்த நடவடிக்கையை பார்க்குறப்ப தெரியுது. ஸோ ஆம்ஸ்ட்ராங் வழக்கில் முதல்வர் விஜய் எடுத்திருக்க இந்த பரபரப்பு முக்கியமான நடவடிக்கையை பற்றி உங்கள் கருத்தை நிச்சயமாக சொல்லுங்கள்.